கதையமுதமாக வழங்கப்படுகிறது. கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய், மதிலிலங்கை கோபவீயச் சிலகுனித்தாய், குலநல் யானை மறுப்பொசித்தாய், பூவவியாம் நீர்தூவிப் போதால் வணங்கே நேலும், உன் பூவவியாம் மேனிக்குப் பூசும் சாந்தி என் நெஞ்சமே. நம்மாழ்வார் பகவானை நாம் பூசிக்கும் போது என்ன சமர்ப்பிக்க வேணும், அதற்கு செலவு அதிகமா அல்லது நம் மனத்தையும் வாக்கையுமே சமர்ப்பிக்கலாமா என்று இந்த பாசுரத்தாலே தெளிவுபடுத்துகிறாள். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய். கோவைப்படத்தை போன்ற சிவந்த வாய் படைத்த நப்பின்னை பிராட்டி, அவளுக்காக 7 காளமேடுகள் பேரிலே காளை மாடுகளை அடக்குவதற்காக கண்ணன் குதித்தான். அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருமேனி மிகவும் மென்மையான திருமேனி. ஆனால் கரடுமுரடான 14 கொம்புகளில் பகவான் குதித்தான். மதிலிலங்கை கோவைவியச் சிலகுனித்தாய், குலநல் யானை மறுப்பொசித்தாய். இலங்கை கோவான ராவணேஸ்வரனையும் முடித்தவன் அவனே. அதேபோல் குவலையாபீடம்ங்கிற பெரிய யானத்தை முடித்தான். யானையினுடைய தந்தத்தை முறித்தெடுத்து கொண்டு வந்தான். பூவைவியாம் நீர் தூவிப் போதால் வணங்கே நேலும். நல்ல மலர்களை கொண்டு அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம் ஆகியவற்றையெல்லாம் சமர்ப்பித்து தூய மலர்களாலே உன்னைக்கு பூசிக்க வேண்டும். போதால் வணங்கே நேலும். ஆனால் அந்தந்த பொழுது இப்படிப்பட்ட பூசை உனக்கு நான் பண்ணாமலே போயிருந்தாலும் உன் பூவவியாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே. பூவை கூட ஜெயித்து விடுகிற அளவுக்கு மென்மையான உன்னுடைய திருமேனிக்கு அடியனுடைய நெஞ்சத்தையே சந்தனமாக சமர்ப்பிக்கிறேன். பூவை சமர்ப்பிக்க அடியனுக்கு சக்தி இல்லை. ஆனால் என்னுடைய கனிந்த உள்ளத்தை உன்னை நினைந்தாலே நினைந்து கரைந்து உருகக்கூடிய இந்த உள்ளத்தையே உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். அவருடைய இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டிக்காக கண்ணன் 7 காளை மாடுகளை முடித்தது, ஸ்வயம்பரத்திலே ஜெயித்தது ஆகியவை நன்கு கூறப்பட்டுள்ளன. இப்போ நாம் அதை மட்டும்தான் இன்னும் பார்க்கல. கண்ணன் 8 திருக்கல்யாணங்கள் பண்ணிண்டார். அதில் 7 கல்யாணங்களை பற்றி கீழே பார்த்துட்டோம். ஆனால் நப்பின்னை பிராட்டி மிக விரிவாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அந்த திருக்கல்யாணத்தை தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த கல்யாணத்தை பார்ப்போம். கீழேயே சொன்னா போலே நப்பின்னை பிராட்டி கும்பன் என்பாளுடைய பெண், நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம். ஆனால் இப்போ நாம் பாகவத புராணத்தை பார்த்தோம்னால் 10வது ஸ்கந்தத்திலே 58வது அத்தியாயத்திலே நக்னஜின்னாம கௌசல்ய ஆசீத் ராஜாதி தார்மிகா தஸ்ய சத்யாபவத் கன்யா தேவி நாக்னஜிதி நிருப 32வது ஸ்லோகம். அதில் சொல்றார், நக்னஜித் என்று கௌசல தேசத்திலே ஒரு மன்னன் இருந்தான், பரம தார்மிகன். அவனுக்கு சத்யா என்ற ஒரு பெண். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கண்ணன் ஆசைப்பட்டு அவள் கையை பிடிக்க கேட்க, ஆனால் தந்தையார் சொன்னார், என் பொண்ணுக்காக ஸ்வயம்வரம் வச்சிருக்கேன், 7 காளமாடுகளை அசுரர்களைப் போல நிற்கக்கூடிய 7 காளைகளை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கே என் பெண்ணை கொடுப்பேன். இதுதான் ஸ்வயம்வரம். இதில் நீ ஜெயிக்கிறதா இருந்தால் நீ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னார். அப்போ பேர் வித்தியாசப்படுறது. பாகவத புராணத்தில் நக்னஜித் என்று தந்தைக்கு பேர், சத்யா என்று பெண்ணுக்கு பெயர். ஆனால் நம்முடைய தமிழில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் இந்த கதையை பார்த்தோம்னா கும்பன் தந்தைக்கு பெயர், நப்பின்னை ஆச்சரியமா மகளுக்கு பெயர். பின்ன 2 வெவ்வேறு பெயராக இருக்கே, நீர் எதிர்க்க 2 ஒரே கதைன்னு சொல்றீர்னார். 2 கதையிலையும் தொடர்பு படுத்துவது 7 காளை மாடுகளை அடக்கினது. 2 இடத்துலையும் ஸ்வயம்வரம் அதே. அதனால இவளும் அவளும் ஒன்றுன்னு கொள்ளுவதிலே ஒன்றும் குறை கிடையாது. மேலே வாசிக்கிறேன். நதாம் ஷேகுன் ரிபா ஓடும் அஜித்வா சப்த கோவிருஷான். 7 காளமாடுகளை அடக்கி நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொள்ள 6க்கும் தைரியம் இல்லை.
யார் வந்தால் அவர்களது முட்டி தள்ளித்து தாம் ஸ்ருத்வா விருஷஜன் லப்யாம் பகவான் சாத்வதாம் பதிகி. இப்படி ஒன்று நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு அப்பிராட்டிய நாமே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என் ஆசை கொண்டு பகவான் வந்தார். ச கோசலபதிஹி பிரீதா பிரத்யுத்தான ஆசனாதிபிகி அர்ஹணேனாபி குருணா பூஜையன்னு பிரதிநந்திதா. கண்ணனே தன்னுடைய பெண்ணை கேட்டு வந்திருக்கார். எனக்கு ரொம்ப ஆசையா போச்சு நக்னஜித்துக்கு. வரவேற்றான், சிங்காதனத்தை கொடுத்தான், விழுந்து வணங்கினான், பூசித்தான், வேண்டிய உபசாரங்களை பண்ணி பூயா ததம்மே பதி ராசிஷோமலாக கரோத்து சத்யாயதி மே திருத்தோ விரதைஹி. நீ இன்று வந்தது எங்கள் குலத்துக்கே பாக்யம். நான் பண்ணியிருக்கிற பாபங்கள் அனைத்தும் தொலைந்தன. கண்ணனே, அடியேன் தன்யானேன். தேவரீருக்கு என்ன வேணும்? தேவரீர் தான் விளையாட்டுக்காக மனித உருவிலே வந்திருக்கிறீர். பராத்பரனான உமக்கு இந்த ஏழையனிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன தேடி வந்தீர்னு கேட்கிறான் அரசன். அப்போது பகவான் சொல்றார், நரேந்திர யாஞ்சா கவிபிர் விகர்ஹிதா ராஜன் அபந்தோர் நிஜ தர்மவர்த்தினா ததாபி யாச்சே தவ சௌஹ்ருதேச்சயா கன்யாம் துவதீயாம் நகி சுல்கதாவயம். உன் பெண்ணை கேட்டு வந்திருக்கிறேன், உன்னிடத்தில் பொருளை கேட்டு வரவில்லை. ஆசை இருந்தால் உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்று கண்ணன் கேட்கிறார். ராஜா பதில் சொல்றார், கிம் துவம் அஸ்மாபி கிருத பூர்வம் சமயா சாத்வருஷப பும்சாம் வீரிய பரீட்சார்த்தம் கன்யாவர பரீப்சையா. நீ கேட்டதுக்கு நான் மறுக்கிறேன்னு தப்பா நினைச்சுட கூடாது. ஆனா ஒரு வீரன்தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் 7 ரிஷபங்களை 7 காளைகளை சுல்கமாக வைத்திருக்கிறேன். எப்ப அந்த மாதிரி ராஜா நான் அறிவிச்சிட்டேனோ அதன்படிதான் நீயும் நடந்தாக வேண்டும். இக்காளமாடுகளை முடித்தால் என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். ஏவம் சமயமாகரண்ய பத்வா பரிகரம் பிரபு ஆத்மானம் சப்ததா கிருத்வா நெகிருணீன் லீலையைவத்தான். தன்னையே 7வராக பிரித்து கொண்டு வேகத்தோட காளமாடுகள் பேரிலே குதித்தான். கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு வந்திருக்காரோ இல்லையோ, அதனால நன்னா அலங்காரம் பண்ணிண்டு, பெண் பார்க்கும் படலம் தானே இது, அதனால அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார். நல்ல புஷ்பாலங்காரம், சந்தனாலங்காரம், வஸ்திராலங்காரம், சந்தனம் பூசின்னு இருக்கார். பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்குள்ள காளமாடுகளோட சண்டை போனா உடம்புல பூசின்னு இருக்கிற சந்தனமெல்லாம் அழிஞ்சு போடாதான். மறுபடியும் கண்ணனுக்கு சாமர்த்தியம். சந்தனம் அழியாமல் குழம்பு அழியாமல் கண்ணன் சண்டை போட்டிருக்கார். இதை கீழே ஒரு தடவை சென்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மதுரா நகரத்துக்குள்ள கண்ணன் வரும்போது சந்தனாலங்காரம் பண்ணிண்டார். அங்க இருக்கிற பெண்களெல்லாம் கண்ணனை ஆற தங்கள் கண்களால பார்த்தா கயல்விழி, வேல்விழி, வாழ்விழி, ஒத்தியொத்தினுடைய விழியும் அச்சு பதித்தா போலே கண்ணன் திருமையில் இருந்தது. அந்த ஒரு அச்சும் பக்தர்கள் போட்டிருக்கிற அந்த அடையாளம் தன் மேனியில அப்படியே இருக்கணும்னு ஆசை கண்ணனுக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா எப்படியெல்லாம் குதிச்சா அது அழியாது இருக்குமோ அப்படியெல்லாம் மல்லர்களோட கண்ணன் சண்டை போட்டார். சாந்தனிதோல் சதுரன் மலைங்கிற பாட்டோட சொன்னேன். அதே சாமர்த்தியம் தான் இப்போதும். கண்ணனோ சந்தனம் பூசின்னு இருக்கார். இதோ காளமாடுகள் ஒன்னொன்னும் தலையிலையும் குதிக்கும் போது கண்ணன் ரொம்ப ஜாகிரதையா குதிச்சிருக்கார். குறி அழியக்கூடாது, சந்தனம் அழிஞ்சிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு முக்கியமான நிர்பந்தத்தையும் வச்சுருக்காராம். ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு போஷரத்தில் சாதிக்கிறார். மலையஜ சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷ விஷாண்ணோலேக்க சித்திரஞ்ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்கசர்வம் சகோரா. பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோம்னா தெற்கு வாசலில் நுழைந்த உடனேயே வலது பக்கத்தில் கூரத்தாழ்வானுடைய சந்நிதி. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோகிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஷேயசே மேஸ்து பூயசே. கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்கள் இருவர், ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ வேதவியாச பட்டரும். அதில் மூத்தவர் ஸ்ரீ பராசர பட்டர். அந்த சுவாமி ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம்னுட்டு 100 ஸ்லோகங்களாக 2 ஸ்தவம், பூர்வ சதகம் உத்தர சதகம் நம்பெருமாளை அனுபவித்து பாடினார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்காக ஸ்ரீ குணரத்தன கோஷம்னு பாடினார். அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார், நம்பெருமாளுடைய திருமார்பு லக்ஷ்மி லலித கிரகம். அவாவா புது வீடு கட்டிட்டு பேர் வைக்கணும்னு தேடுவாளோ இல்லையோ, பட்டர் ஒரு பேர் சொல்றார், லக்ஷ்மி லலித கிரகம். லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்தப்புறம் எது? நம்பெருமாளுடைய திருமார்பம். பிராட்டி இருக்கக்கூடிய அந்தப்புறம்னு சொன்னா அப்ப அதற்கு தகுந்தா போல கோலம் போட்டிருக்க வேண்டாமா, விளக்கேற்றிருக்க வேண்டாமா?
நிறைய நிறைய மேல்கட்டி விதானம், மணிமணியா சரங்கள், இது இத்தனை இருக்கணுமே. இருந்தாத்தானே அந்த புறத்துக்கு அழகு. நிறைய பூக்கள் சரசரமாக தொங்கணும், தங்கச்சங்கிலிகளாக தொங்கணும், மேல்கட்டி விதானம், முத்துப்பந்தல், பக்கத்தில் அழகான அணையா விளக்கு, கீழே பூசப்பட்டிருக்கிற அழகான மெழுகி, அதுக்கு மேலே போடப்பட்டிருக்கிற கோலம், இது இத்தனை இருக்கா? பெருமாளுடைய திருமார்பில் இது இத்தனை இருக்கும்னால் அப்போ இதை லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய அந்தப்புறம்னு ஒத்துக்கலாம் என்று பட்டர் தேடுறார். மலையஜ சசிலிப்தம், பெருமானே சந்தனம் பூசின்னு இருக்காரோ இல்லையோ, அதுதான் பள்ளியறைக்காக பூசப்பட்டிருக்கிற சந்தனக்காப்பு, குங்குமப்பூ. மாலதி தாமதல்பம், பள்ளியறைன்னு சொன்னால் அதில் பூங்கொத்துக்கள் தொங்க வேண்டாமா? அதுக்கு தான் பெருமாள் தன்னுடைய மார்பில் சரசரமாக மாலை அணிஞ்சின்னு இருக்கார். சுமணிசர விதானம், அவர் கட்டி கொண்டிருக்கிற முத்து மாலை, ரத்தன மாலை, மாணிக்க மாலை, பவழ மாலை, இதுதான் மேலே கட்டப்பட்டிருக்கிற விதானம், நிழல். மாலதி தாமதல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். அந்தப்புறம்னா விளக்கேற்றி வச்சிருக்கணுமே. பெருமானுடைய திருமார்பில் எப்போதும் நீலநாயகக்கல், 5 நீலக்கற்கள் பதிக்கப்பட்ட நீலநாயகக்கல், அதுவே தான் மணி விளக்கு. கடைசியாக கோலம் போட்டிருக்க வேண்டாமன்னா, இப்போதான் கண்ணன் கோலம் போட்டுக்க போறார். இந்த காளமாடுகள் தலையில எப்படி குதிச்சாரா, எப்படியெல்லாம் அது கொம்புல குதித்தால் அது எப்படி கீறுமோ, எப்படி கீறினா அது புள்ளி வச்சு கோலம் போட்டாப்புல கீறுமோ, அப்படியெல்லாம் குதிச்சாராம். இதுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் வேணும்? குதிக்கிறது சண்டை போடுறதுக்காக, ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக குதிச்சு எப்படி குதிச்சா அது எப்படி கீறும், எப்படி கீறினா கோலம் போட்டாப்புலையே கீறும் அப்படின்னு தன் திருமார்பல கோலம் போட்டு, இதுவே நப்பின்ன பிராட்டிக்கு கோலமாக இருக்கட்டும், அவள் அந்த புறத்தில் எப்போதும் வசிக்கட்டும்னு வைத்தான். அப்படி ஒரு அழகான சண்டை. இதை பற்றி திருவிருத்தம்ங்கிற நம்மாழ்வாருடைய பாசுரம், 100 பாசுரங்கள், அதனுடைய தனியன் பாசுரம். இந்த தனியன்ல அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. கருவிருத்த குழிநீத்துங்கிறது. நாம் கர்ப்பத்துக்குள்ளே எப்போதும் இருக்கிறோம். திருவிருத்தத்தில் ஓர் பாசுரத்தை படித்தால் கூட நாம் இனி கர்ப்பத்திலிருந்து துன்பப்பட வேண்டிய தேவையில்லை. இதற்கு உள்ளூர ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து என்னன்னு பார்ப்போம். 7 காளமாடுகள் பேரில் கண்ணன் குதிக்கிறார். ஒரு காளமாட்டுக்கு 2 கொம்புகள் உண்டு. அப்போ 7 காளைகள், 7 14 கொம்புகள். இது என்னங்கிறதான் இந்த இடத்துல சொல்றார். ஒரு காளமாடும் ஒன்று கர்ப்பம், ஒன்று ஜன்ம, ஒன்று பால்யம், ஒன்று கௌமாரம், ஒன்று யௌவனம், ஒன்று ஜரா, ஒன்று மரணம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 7 மாறுபட்ட நிலைகள். முதல்ல கர்ப்பவாசம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிறக்கிறோம், அது ஜென்மா. அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கும், பாலன். அதுக்கப்புறம் குமாரனாரும், நடுவா. அதுக்கப்புறம் யுவாவாரும், யௌவனம், இளமை. அதுக்கப்புறம் விருத்தனாரும், வயசாருது, மூப்படைஞ்சுடுறோம். அதுக்கப்புறம் மரணம் அடையிறோம். இந்த 7 நிலைகள். இந்த ஒரு நிலையிலேயும் சுகம் துக்கம் சுகம் துக்கம் மாறி மாறி அனுபவிக்கிறோம். கர்ப்ப காலத்திலையும் இன்ப துன்பம் உண்டு, பிறக்கிற காலத்தையும் இன்ப துன்பம் உண்டு, குழந்தை பிராயத்திலையும் இன்ப துன்பம் உண்டு. அப்ப 7 நிலைகள். ஒரு நிலையிலேயும் இன்பமும் துன்பமும். 7 14 கொம்புகள். 7 நிலைகள், 7 காளமாடுகள், 14 கொம்புகள். அந்தந்த நிலையில நாம் அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும். பகவான் என்ன பண்றார்னா, கர்ப்ப, ஜன்ம, பால்ய, கௌமார, யௌவன, ஜரா, மரணங்கள், இது இத்தனை நிலையில் இருக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் தொலைத்து, இந்த 7 நிலைகளையே தொலைத்து மீளாத இன்பமான மோட்சத்தை கொடுக்கிறார். அதைத்தான் இந்த 7 காளமாடுகளை குறிக்கிறதுக்கு, முறிக்கிறதுக்கு ஆந்தரமான அபிப்பிராயம். ரொம்ப ஆச்சரியமான கருத்தல்லவா? அப்ப கண்ணன் ஏதோ ஒரு சேஷ்டிதம் பண்ணுவார். அதை அதுக்குன்னு நினைச்சுடக்கூடாது. அது மற்றேதோ ஒரு உள்ளுரை பொருள் இருக்கும். முதல்ல பலராமன் காலடித்து வச்சார். இந்த காளமாடுகளை முடிச்சு நாம நப்பின்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னுட்டு. ஆனால் பலராமன் காளமாடுகளை அடக்கிடுவார் நம்பிக்கை இது அப்பின்னைக்கு தெரியும். ஆனால் நப்பின்னைக்கு பலராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இருக்கவில்லை. அதனால் அழகா சிரிச்சுன்னு இருக்கிற பூ போன்ற அவள் முகம் கூம்பி போச்சான். பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நாம் அவளை நிர்பந்தப்படுத்தக்கூடாது என்று பலராமன் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சுட்டார். அடுத்து கண்ணன் முன்னேறினான். பார்த்த உடனே கழுக்குன்னு சிரித்தாளான் நப்பின்னை. அதைத்தான் கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய். கோவை வாயை போல, கோவை பழத்தை போல சிவந்திருக்கிற வாய் கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய். அப்படி என்ன சிகப்பு அவளுக்குன்னால் இடு சிவப்பு. வந்தேரியாக செயற்கையா நாமெல்லாம் இப்ப சிகப்பு பூசிக்கிறோம் இல்லையோ. எப்பவோ 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஆசிரியர் எழுதி வச்சிருக்கார். இந்த பிள்ளை எங்க இந்த 7 காலுகளை ஜெயித்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறார் என்று பரிகாசமா
கேலி தோற்ற சிரித்தாளாம். அப்ப நன்னா அலங்காரம் பண்ணி பூசி வச்சிருந்தாலாம், உதட்டு சகப்பா இருக்கணுங்கிறதுக்காக. கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தன். கண்ணன் அப்ப யோசிக்கிறார், இந்த பெண்ணு நம்மளை இவ்வளவு பரிகாசம் தோற்ற சிரிச்சுட்டா, வஞ்சிக் கொம்பு போன்றிருக்கக்கூடிய இவளை இந்த கொம்பை அணைப்பதற்காக 7 கொம்புகளிலே குதிப்போம். ஒன்று முடிஞ்சா 7 கொம்போட முடிஞ்சு படுவோம், அல்லது அணைத்தால் இந்த ஒரு வஞ்சிக் கொம்பு போன்ற நப்பின்னை அணைப்போம் என்று கண்ணன் குதித்தார். 7 ரிஷபங்களை மடக்கினார். தந்தையும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்தான் இந்த இடத்துல சாஸ்திரமா சாதிக்கிறார். ஆத்தானம் சப்ததா கிருத்வா நெகிருண்ணான் லீலையைவத்தான் ததப்ரீதா சுதாம் ராஜா ததௌ கிருஷ்ணாய விஸ்மிதா தாம் பிரத்யகிருண்ணாது பகவான் விதிவத்து சதிருஷீம் பிரபு. நப்பின்னைக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. நப்பின்னை பிராட்டி நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவின்னு பார்த்துருக்கோம். அல்ல, நீளாதேவி நாச்சியார் தான் நப்பின்ன பிராட்டி. அவள் என்ன, நப்பின்னைக்கும் நீளைக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் கதை என்னங்கிறத மேலே சொல்றேன்.